திருமந்திரம். சிவபெருமான் நம் குற்றங்களை நீக்குகிறார். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கியோர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே. விளக்கம். சிவபெருமான் தன்னுடைய மேலான நிலையில் இருந்து இறங்கி வந்து நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கும் விதமாக குளிர்ச்சியான தன் திருவடிகளை நமக்கு சிறந்த பாதுகாவலாக தருகிறான். அவன் நம் உடலின் உள்ளேயும் உயிரின் உள்ளேயும் நின்று ஒப்பற்ற ஆனந்தத்தை நமக்கு காட்டி நம் குற்றங்களை எல்லாம் நீக்கி அருள் செய்கிறான். திருமந்திரம். பளிங்கிலே பவளம் பதித்தான், களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பறுத்தான் அருள் கண்விழி பித்து, களிம்பணுக்காத கதிரொளி காட்டி பளிங்கிற் பவளம் பதித்தான் பதியே. விளக்கம். நெற்றி கண்ணை உடைய எங்கள் நந்தி பெருமான் எம்முடைய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய குற்றங்களை நீக்கி அருளினான். மேலும் மாசுபடியா வண்ணம் எம்முள்ளே அருள் கண்ணை விழிக்கச் செய்து மாசில்லாத ஆன்ம ஒளியை காட்டி அருளினான். எம் சிவபெருமானின் இந்த செயல் பளிங்கிலே பவளம் பதித்தது போன்றது ஆகும். திருமந்திரம். பதி பசு பாசம். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போர் பசு பாசம் அநாதி, பதியினை சென்றணுகா பசுபாசம், பதியணுகிர் பசுபாசம் நில்லாவே. விளக்கம். சிவன், ஜீவன், தலை என கூறப்படும் மூன்றில் சிவனைப் போலவே ஜீவனாகிய உயிரும் தலையாகிய பற்றும் தொன்மையானவை. ஜீவனும் தலையும் சிவனை அணுகாது. சிவன் நம் ஜீவனை அணுகி வரும்போது பற்று எனப்படும் தலை நம்மை விட்டு நீங்கிவிடும். திருமந்திரம். கடலில் இருந்து எழும் சூரியன், வேயின் எழுங்கணல் போலே இம்மெய்யென்னும் கோயிலிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி, தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் சூரியனாமே. விளக்கம். மூங்கிலில் மறைந்திருக்கும் தீயை போன்று தலைவனான நந்தி பெருமான் நம் உடல் என்னும் கோயிலில் குடிகொண்டுள்ளான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் அழுக்கு தீர குளிக்க வைப்பதைப் போல அந்த சிவபெருமான் நம்முடைய மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை நீக்கி அருளுகிறான். சிவபெருமான் கடலிலிருந்து உதித்தெழும் சூரியன் போன்றவன் ஆவான். திருமந்திரம். சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியிற் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. விளக்கம். நம்முடைய ஜீவனும் அதை சூழ்ந்துள்ள மும்மலமாகிய பற்றும் சூரியகாந்த கல்லும் அதை சுற்றியுள்ள பஞ்சும் போன்றவை ஆகும். சூரியகாந்த கல் தன்னை சூழ்ந்துள்ள பஞ்சை சுடாது. ஆனால் சூரிய ஒளி அந்த கல்லின் மேல் படும்போது அந்த கல் தன்னை சூழ்ந்துள்ள பஞ்சை சுட்டெரித்து விடும். அதுபோல சிவபெருமான் நம்முடைய குருவாக காட்சி தரும் போது நம்முடைய பற்று நம்மை விட்டு நீங்கிவிடும்.